ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூலை 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாளைய தினம் சங்கடகர சதுர்த்தி. அதுவும் சுக்கிரவாரத்துல வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி. இந்த பொருட்களை உங்க வீட்டோட பூஜை அறையில நீங்க வைக்கிறதால வாழ்க்கையே மாறும், பணம் சேரும், செல்வம் வரும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். விநாயகருக்குரிய விரதங்கள்லயே ரொம்ப முக்கியமான விரதம் சதுர்த்தி. ஒரு மாதத்துக்கு 2 வகையான சதுர்த்தி வரும். அமாவாசைக்கு பிறகு வரக்கூடியது வளர்பிறை சதுர்த்தி. பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடியது தேய்பிறை சதுர்த்தி. இதுல மாதம் மாதம் வரக்கூடிய இந்த தேய்பிறை சதுர்த்தி விரதத்தை தான் நாம சங்கடகர சதுர்த்தியா எடுத்துக்கணும். சங்கடங்களை வேரோடு தீர்க்கக்கூடிய, சங்கடனா சங்கடங்கள், ஹரனா தீர்க்கக்கூடியன்னு அர்த்தம். நிறைய பேர் இந்த சங்கடகர சதுர்த்தியை முழுமையா உச்சரிக்காம சங்கட சதுர்த்தின்னு மொட்டையா உச்சரிக்கிறாங்க. அப்படி உச்சரிச்சோம்னா நமக்கு சங்கடங்கள் தான் வருமே தவிர சங்கடங்கள் தீராது. அதனால சங்கடகர சதுர்த்தின்னு முழுமையா உச்சரிக்க பழகிக்கணும். இன்னல்கள் தீர்க்கக்கூடிய, விக்னங்களை தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு விரதம் இந்த ஒரு சங்கடகர சதுர்த்தி விரதம். விநாயகப் பெருமான் முழுமுதற் கடவுள். எந்த காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் விநாயகரை வணங்கிட்டு நாம ஒரு செயலை ஆரம்பிச்சோம்னா அந்த செயல் தங்கு தடை இல்லாம நடக்கிறது மட்டும் இல்லாம அந்த செயல்ல நமக்கு வெற்றி கிடைக்கும். அதனாலதான் எந்த ஒரு செயலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு சிறிய விநாயகரை மஞ்சளா பிடிச்சு வச்சு நாம வீட்டில் இருக்கக்கூடிய பூஜைகளையோ இல்ல மற்ற விஷயங்களையோ பண்றோம். அப்படிப்பட்ட விநாயகருக்கு உகந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கு இல்லையா, அது எந்த கிழமையில வருதோ அதை பொறுத்து அதோட பலன்களும் மாறுபடும். உதாரணத்துக்கு இந்த மாதம் ஜூலைல வந்திருக்கக்கூடிய இந்த தேய்பிறை சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி விரதம் நமக்கு வெள்ளிக்கிழமை வந்திருக்கு. வெள்ளிக்கிழமைய பொதுவா சுக்கிரவாரம்னு சொல்லலாம். சுக்கிர திசையை அடிச்சிட்டாலே பரம ஏழை கூட பணக்காரராக மாற முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சுக்கிர பகவான் பார்வை இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமையில எந்த செயலை தொட்டாலும் அதில் நமக்கு வெற்றியை ஏற்படுத்தி தரக்கூடிய விநாயகருக்கு உகந்த சங்கடகர சதுர்த்தி வர்றது ரொம்ப விசேஷம்தான். அப்படிப்பட்ட சங்கடகர சதுர்த்திக்கான அந்த சதுர்த்தி திதி இருக்குல்ல, அது வெள்ளிக்கிழமை ஜூலை 3ஆம் தேதி காலையில 10:26 தான் ஆரம்பிக்குது. அது மறுநாள் சனிக்கிழமை காலையில 10:57 வரைக்கும் இருக்கு. பொதுவா விநாயகருக்கு சதுர்த்தி நடக்கக்கூடிய நேரம், அந்த பூஜை நடக்கக்கூடிய நேரம் சதுர்த்தி வேளை மாலை 5 மணிலேருந்து 6 மணி. அந்த நேரத்துல தான் எல்லா விதமான விநாயகர் கோவில்கள்லையும் விநாயகருக்கு அபிஷேகங்களும் ஆராதனையும் நடக்கும். அதுல போய் கலந்துக்கணும். அதுலயும் விநாயகருக்கு அபிஷேகத்துக்கு பசும்பால் வாங்கி கொடுக்கணும். நிறைய பேர் கடைகளில் விற்கக்கூடிய பாக்கெட் பால் வாங்கி கொடுக்குறாங்க. கண்டிப்பா உங்களால பசும்பாலை கையால வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்க பசும்பால் வாங்கி கொடுங்க. அதுக்கு சந்தர்ப்பம் இல்லாதவங்க மட்டும் பாக்கெட் பாலை வாங்கி நீங்க அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம். அது போக சிதறு தேங்காய், விநாயகரோட அலங்காரத்துக்கு தேவையான அந்த மலர்கள், பூக்கள், மாலை இது எல்லாத்தையும் கையால நீங்க சமர்ப்பிக்கிறதும் கூடுதல் விசேஷம். வீட்டில் நீங்க சதுர்த்திக்கான பூஜை பண்றது, விரதம் இருக்கிறது அதெல்லாம் இருக்கட்டும். கண்டிப்பான முறையில சதுர்த்தி வேளையில கோவிலுக்கு போக முடியுதோ இல்லையோ, மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலேயாவது நீங்க உங்க வீடு பக்கத்துடைய விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு அங்க சங்கடகர சதுர்த்திக்கான அலங்காரத்துல இருக்கக்கூடிய விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு கோவிலை முடிஞ்சா 8 முறை இல்லைன்னா 3 முறை வலம் வந்துட்டு ஒரே ஒரு சிதறு தேங்காய் உடைச்சிருங்க. உடைச்சிட்டு என்ன காரியத்தை நீங்க வேண்டுறீங்களோ அது கூடிய சீக்கிரம் நடக்கும். அது தொழில், உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மாற்றமா இருக்கட்டும், வீடு கட்டுற விஷயமா இருக்கட்டும், குழந்தைங்களோட கல்வி, திருமணம் எதுவா இருந்தாலும் சரி, சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு இதை முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா நடக்கும். அப்படிப்பட்ட சங்கடகர சதுர்த்தி விரதம் வரக்கூடிய இந்த ஒரு நாள்ல இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்களை உங்க வீட்டோட பூஜை அறையில நீங்க வச்சாலே போதும். இந்த 2 பொருட்களும் வெள்ளிக்கிழமைக்கும் உகந்தது, ஒரு பக்கம் விநாயகருக்கும் ரொம்ப உகந்தது. அதுல முதல் முக்கியமான பொருள் ஒரே ஒரு துண்டு மஞ்சள். குண்டு மஞ்சள், கிழங்கு மஞ்சள்னு சொல்லுவாங்க. பெண்கள் குளியலுக்கு பயன்படுத்தக்கூடியது. ஏற்கனவே உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பயன்படுத்தாத மஞ்சள், இந்த தாளிச்சலோட வந்திருக்கும் இல்லையா, அது இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கலாம். புதிதாக வாங்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. ஆனா ஏற்கனவே குளிச்சுட்டு பயன்படுத்துறதை நீங்க இதை பரிகாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. விநாயகரை மஞ்சள் உருவமா பிடிச்சு வச்சோம்னா அதுக்கு மகிமை அதிகம். மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சு வச்சோம்னா உடனே விநாயகர் அது அமர்ந்துடுவாராம். அதுதான் மஞ்சளுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனி மகிமை. அது இல்லாம மஞ்சள் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரோட மறு உருவம். இந்த 2 பேருக்கும் பொதுவான இந்த வெள்ளிக்கிழமை நமக்கு இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் வந்திருக்கு. அதனால ஒரே ஒரு துண்டு கிழங்கு மஞ்சள், குண்டு மஞ்சள் எடுத்து வச்சுக்கோங்க. முடிஞ்சா அதுக்கு ஒரே ஒரு குங்குமம் போட்டு வச்சிடணும். அடுத்ததா வெள்ளை மொச்சை. வெள்ளை மொச்சை எதுக்காக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளோட பதிவுகளை தொடர்ச்சியா பார்க்குறவங்களுக்கு தெரியும். வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு உகந்த சுக்கிரவாரம். இந்த ஒரு சுக்கிரவாரத்துல சுக்கிர பகவானுக்கு உகந்த இந்த வெள்ளை மொச்சை இருக்கு இல்லையா, அதை சுக்கிர ஹோரையில வைக்கிறது மூலயமா பணம் வீட்டில் பன்மடங்கு பெருகும். சுக்கிர திசை அடிக்கும்.
வெள்ளிக்கிழமையில சுக்கிரஹோரை 3 நேரத்துல வரும். காலையில 6 மணிலேருந்து 7 மணி, மதியம் 1 மணிலேருந்து 2 மணி, அத விட்டீங்கன்னா இரவு 8லேருந்து 9. இந்த 3 1 மணி நேரங்கள் தான் நமக்கு சுக்கிரஹோரை. இதுல சதுர்த்தி விரதம் ஆரம்பிக்கிறது காலைல 10:30 மணிக்கு தான். அதனால காலையில 6 மணிலேருந்து 7 மணிக்கு வந்து வரும் சுக்கிரஹோரை வருதுல்ல, அத நீங்க பயன்படுத்த முடியாது. 10:30லேருந்து 12 வரைக்கும் ராகு காலம் இருக்கு வெள்ளிக்கிழமை. அந்த ராகு காலம் முடிஞ்சு மதியம் 1 மணிலேருந்து 2 மணி இந்த நேரத்திலயோ, இல்ல இரவு 8லேருந்து 9 இந்த 1 மணி நேரத்திலயோ இந்த பரிகாரத்த நீங்க பண்ணலாம். ஒரு சிறிய கிண்ணம் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லனா ஒரே ஒரு அகல் விளக்கு இப்ப நீங்க வீடியோல பார்க்குற மாதிரி. எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த கிண்ணம், அந்த அகல் விளக்கு நிரம்புற அளவுக்கு வெள்ளை மொச்சைய அதில போட்டுருக்கணும். ஒரு வாரமும் வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய சுக்கிரஹோரையில சுக்கிர பகவானுக்காக ஒரு தீபம் ஏத்தி வச்சு, அந்த தீபத்துக்கு முன்னாடி இந்த வெள்ளை மொச்சை நீங்க சமர்ப்பிச்சீங்கன்னா, உங்க குடும்பத்தில உங்களுக்கோ, இல்ல மற்ற நபர்களுக்கோ சுக்கிர தோஷம் இருந்துச்சுன்னா, அந்த சுக்கிர தோஷம் படிப்படியா குறையும். அப்படிப்பட்ட அசாத்திய சக்தி வாய்ந்த இந்த ஒரு வெள்ளை மொச்சைய சிறிய கிண்ணத்துல இல்ல ஒரு அகல் விளக்குல கொட்டி வச்சுக்கணும். அதுக்கு மேல விநாயகருக்கு ரொம்ப உகந்த விநாயகரோட மறு உருவமாக இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் இருக்கு இல்லையா? அதுல குங்குமம் பொட்டு வச்சு, அதையும் அந்த கிண்ணத்துல வெள்ளை மொச்சை மேல நீங்க வச்சுட்டு, இத உங்க வீட்டோட பூஜை அறையில வைக்கணும். விநாயகர் ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா, அந்த விநாயகர் ஃபோட்டோ சிலைக்கு பக்கத்துல கூட அந்த வெள்ளை மொச்சோட வைத்திருக்கக்கூடிய அந்த மஞ்சள வச்சுட்டு, முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகர மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. விநாயகப் பெருமானே, இந்த ஒரு சங்கடகர சதுர்த்திக்கு பிறகு எங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா விதமான சங்கடங்களும், இன்னல்களும், கஷ்டங்களும் தீரணும். எதை தொட்டாலும் எங்களுக்கு வெற்றி கிடைக்கணும். தடைக்கற்களா இருக்கக்கூடிய எல்லாமே படிக்கற்களா மாறணும். குழந்தை பாக்கியம் இல்ல, சரியான திருமண வரன் கைக்கூடி வரமாட்டேங்குது, சரியான வேலை அமைய மாட்டேங்குது, ராகு கேது தோஷம் இருக்கு. இது மாரி எந்த கிரக தோஷ பாதிப்பு இருந்தாலும் சரி, தாராளமா நீங்க வந்து விநாயகர் பெருமான் கிட்ட இந்த பரிகாரத்த சொன்னீங்கன்னா, கண்டிப்பா நடக்கும். அந்த மஞ்சள பார்த்து ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயகர் மந்திரத்த ஒரு முறை சொல்றது மூலியமா, அந்த மஞ்சள்ல வந்து விநாயகர் அமர்ந்துருவாரு. அதுவும் சங்கடகர சதுர்த்தி மாதிரியான விசேஷமான நாட்கள்ல, விநாயகருக்கு உகந்த இந்த நாட்கள்ல அவருக்கு உகந்த அந்த மஞ்சளை வைத்து நம்ம வழிபடும்போது, அவர நினைச்சு நம்ம மனமுருகி பிரார்த்தனை பண்ணும்போது, அந்த மஞ்சள்ல வந்து விநாயகர் அமர்ந்து, நமக்கு என்ன வேணுமோ அத அப்படியே குடுப்பாரு. அதுக்கப்புறமா சுக்கிர பகவான வேண்டிக்கணும். சுக்கிர பகவானே, எங்க குடும்பத்துல யாருக்காவது சுக்கிர தோஷம் இருந்துச்சுன்னா, அந்த சுக்கிர தோஷம் வந்து படிப்படியா குறையணும். உங்க பார்வை வந்து எங்க மேல விழணும். எங்க குடும்பத்துல எல்லா நபர்களுக்கும் சுக்கிர திசை அடிக்கணும். பரம ஏழையாக இருக்கக்கூடிய நாங்க பணக்காரரா மாறணும். ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்றோமோ இல்லையோ, அத்தியாவசியமான எந்த பொருட்களுக்கும் பஞ்சம் இருக்கக்கூடாதுன்னு சுக்கிர பகவானையும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு சரியா ஒரு 1/2 மணி நேரத்துலருந்து 1 மணி நேரம் அந்த சுக்கிரஹோரை வரைக்கும் அந்த 2 பொருட்களும் பூஜை அறையில இருக்கட்டும். இந்த பரிகாரத்த நீங்க ஒரு 7:30, 7:40க்கு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, கரெக்ட்டா 8 மணிக்கு சுக்கிரஹோரை ஆரம்பிச்ச உடனே பூஜை அறையில வச்சுட்டு நீங்க வேண்டிக்கலாம். 9 மணி முடிஞ்சதுக்கு பிறகு சுக்கிரஹோரைக்கு அப்புறமா அந்த 2 பொருட்களையும் அப்படியே உங்க வீட்டோட பூஜை அறையில பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. அதுவும் விநாயகரோட ஃபோட்டோ சிலைக்கு பக்கத்திலேயே வச்சுடுங்க. விநாயகருக்கு உகந்த புதன்கிழமைகள்லயும், அவருக்கு உகந்த சதுர்த்தி திதிகள்லயும் தூப தீபம் காமிக்கணும். குறைந்தது 3 மாதம், அதிகபட்சம் 6 மாதம் வரைக்கும் அந்த பொருட்கள் பூஜையில இருக்கலாம். அதுக்கப்புறம் அது ரொம்ப காய்ந்து போயிருந்தாலோ, வீணா போயிருந்தாலோ, பழைய பொருட்கள அப்படியே வந்து தண்ணீல விட்டுட்டு, மறுபடியும் ஏதாவது ஒரு சதுர்த்தி விரதம் அன்னைக்கு இத தயார் செய்து எடுத்த இடத்துல வச்சுடுங்க. அதே மாதிரி விநாயகர் கோவிலுக்கு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு போகும்போது 8 எண்ணிக்கையில கொழுக்கட்டை தயார் செய்து எடுத்துட்டு போகணும். அந்த 8 எண்ணிக்கையில எடுத்துட்டு போகக்கூடிய கொழுக்கட்டைய நீங்க பெரியவர்களுக்கு குடுக்குறீங்களோ இல்லையோ, கோவிலுக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு அத சமபங்கா ரொம்ப முழுசு முழுசா குடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு கொழுக்கட்டைய 2, 3 பகுதியில பிரிச்சு கூட அங்க வரக்கூடிய குழந்தைகளுக்கு குடுக்கறதால, உங்க குழந்தைங்களோட வளர்ச்சி வந்து மேம்படும். கல்வி வளர்ச்சி நல்லா இருக்கும். எதிர்காலம் ஓஹோன்னு இருக்கும். இந்த ஒரு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு வெள்ளை மோச்சை, மஞ்சள் வைத்து இந்த பரிகாரத்த பண்ணுங்க. வாழ்க்கையே மாறும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.